ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் ஜர்னல் அண்ட் இது நம்ம வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டெஃபினட்டாக ஐ எக்ஸ்பிளைன் யூ இதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றதையும் அண்ட் இதில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்றதையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி. ஸோ நிஃப்டி இன்னும் அதோடைய ஆல் டைம் ஹையான 26,300 லெவல்ஸை உடைக்கல. அண்ட் நான் அகெயின் சொல்கிற மாதிரி இன்வெஸ்டிங் இஸ் அன் போரிங் ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் மார்க்கெட் வில் டெஸ்ட் யுவர் பேஷன்ஸ். மார்க்கெட்டில் பேஷண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத மார்க்கெட் கற்றுக் கொடுக்கும். இன்கேஸ் நம்ம அதை கேட்கல அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டே அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ நான் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணல. அண்ட் இந்த சேனலில் சீரியஸாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த ஃபோமோவில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்றது தான் இருக்கும். மார்க்கெட் அதோடைய ஆல் டைம் ஹையை உடைக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக இன்கேஸ் இஃப் ஐ எம் இன்வெஸ்டிங் அப்படின்னா டெஃபினட்டாக நான் ஐ லெட் யூ நோ திஸ் சேனல். ஸோ அட் த சேம் டைம் டவுன் சைடில் உடச்சி வரும்போது மார்க்கெட் கொடுக்குற டிஸ்கவுண்ட்டை அக்செப்ட் பண்ணி அந்த இடத்துல நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஆல் டைம் ஹையை உடச்சி க்ளோஸ் வைக்கட்டும். அதுக்கப்புறம் வி கேன் சே மார்க்கெட்டோட புல்ரன் இன்னும் முடியலைன்னு. ஸோ அது வரைக்கும் இட்ஸ் பெட்டர் டு பி காஷியஸ் தேன் சாரி. அண்ட் நான் லாஸ்ட் வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி தான் கோல்டு அந்த 4,300 லெவல்ஸையும் ஆர் 3,800 லெவல்ஸையும் உடைக்காத வரைக்கும் ஒரு டிசிசிவான மூவ் நமக்கு கிடைக்காது. பட் இந்த 2 ஜோன்லேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. வாட் எவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம முன்னாடி பண்ணதை ஐ எம் ஹோல்டிங் இட். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு பியாண்ட் அண்ட் ஹெட்ஜ் டு இன்ஃப்ளேஷன் ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வில் நாட் பி அட்வைசபிள். ஸோ வரும் வாரங்களில் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு ஸ்லைட் ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை செல் ஆஃபோ வரலாம். பட் அது வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அதுதான் இந்த கேம்லேயே முக்கியமான விஷயம். ஸோ அதோடைய ஆல் டைம் ஹையான 4,300-400 லெவல்ஸையோ இல்லை டவுன் சைடில் 3,800 லெவல்ஸையோ உடைக்கட்டும். அதுக்கப்புறம் வி கேன் திங்க் வாட் டு டூ. ஸோ அது வரைக்கும் கோல்ட் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை லீவிங் இட் ஆஸ் இட் இஸ். நான் டிஸ்டர்ப் பண்ணல. அட் த சேம் டைம் இந்த இடத்துல செல்லோ இல்லை அக்யூமுலேட்டோ ரெண்டுமே நான் பண்ணல. ஐ எம் ஹோல்டிங். ஸோ திஸ் இஸ் பர்டனிங் டு கோல்ட். சில்வருமே ஒரு பெரிய ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே சஸ்டெயினபிளான ரேலியா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா இட்ஸ் எ பிக் கொஸ்டின் மார்க். நீங்கள் இஃப் யூஆர் ட்ரேடர்னா ஐ வுட் சே பார்ஷியலாக உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்கன்னு. பட் இஃப் யூஆர் இன்வெஸ்டர் அப்படின்னா இந்த இடத்துல நான் எக்ஸிட்டும் பண்ணல. அட் த சேம் டைம் இந்த இடத்துல டெஃபினட்டாக நான் பை பண்ண மாட்டேன். ஸோ போத் கோல்ட் அண்ட் சில்வர் இஸ் இன் ஓவர் பாட் ஜோன் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இட்ஸ் வெரி அண்ட் ரெண்டுமே வேல்யூவேஷன்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்ட்ரெச்ட். ஸோ இந்த 2 அசெட் கிளாஸையும் இப்போதைக்கு நான் தொடர மாதிரி இல்லை. நிஃப்டி அதோடைய ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் வி கேன் சி வெதர் டு இன்வெஸ்ட் ஆர் நாட். அண்ட் நம்மளுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ சைஸுமே பார்த்தீங்கன்னா பாண்டையும் ஈக்விட்டியும் 30% ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. அண்ட் கமாடிட்டி விச் இஸ் கோல்ட் அண்ட் சில்வர் புட் டுகெதர் சே 40% அலோகேஷன் இருக்குது. பாண்டில் இருக்கிற என்னோட பணத்தை டெஃபினட்டாக சீப்பர் வேல்யூவேஷன்ஸ் எதில் கிடைக்குதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற எதர் கமாடிட்டி ஒரு ஈக்விட்டியில் இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணி அதை நான் என்னோடய பாண்டுக்கு மூவ் பண்ணுவேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் இன்வெஸ்டட் க்ளோஸ் டு 1 lakh. அண்ட் நம்மளுடைய ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஜென்ரேட்டட் 1,30,000 ஆஸ் ஆஃப் நவ். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இன்கேஸ் இதுலையா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்ற போது வி ஷுட் பி ரெடி டு இன்வெஸ்ட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருதோ டெஃபினட்டாக நான் அந்த சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் எனி கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக் பி இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சொன்னீங்கன்னா இந்த சேனலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லேயே சொன்ன மாரி, எப்படி ஒரு கடன் பத்திரத்தின் மூலமா டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் இதுல எந்த மாரியான ரிஸ்க் அசோசியேட்டட் அப்படின்றது டீட்டெயிலா சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கடன் பத்திரம் வாங்குறதா இருந்தாலும், அதுல 3 வகையான ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்க் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி ரிஸ்க். ஒரு நிஃப்டி 50ய இன்னைக்கு வாங்கி என்னால நாளைக்கே விக்க முடியும். அட் த சேம் டைம் ஒரு ரியல் எஸ்டேட்ட இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்க முடியாது. ஸோ இதுதான் இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்றது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு அசெட் கிளாஸையோ, இல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ உங்களால உடனே வாங்கி விக்க முடியுதோ, அதுல லிக்விடிட்டி ஜாஸ்தியா இருக்கணும். அண்ட் எந்த ஒரு அசெட் கிளாஸ உங்களால வாங்கி இம்மீடியேட்டா விக்க முடியாதோ, ஆர் அதுக்கான ஈக்வலன்ட் பையர்ஸ் அந்த சைடு இல்ல அப்படின்ற போதோ, அதத்தான் லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்றது நாளைக்கு சென்ட்ரல் பேங்க்ஸ் வட்டியை ஏத்தும்போது, இன்கேஸ் நீங்க ஒரு பாண்ட் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா, உங்களுடைய என்ஏவி அதாவது நெட் அசெட் வேல்யூ குறைஞ்சுக்கிட்டே வரும். ஏன்னா, இப்ப இருக்கிற கரண்ட் யீல்ட மேட்ச் பண்றதுக்கு அந்த என்ஏவி முயற்சிக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல, எவ்வளோக்கு எவ்வளோ யீல்டு ஏறுதோ, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ வட்டி விகிதம் உயருதோ, உங்களுடைய என்ஏவி அவ்வளோக்கு அவ்வளோ குறையும். அட் த சேம் டைம் இதோட இன்வெர்ஸும் ட்ரூ. எவ்வளோக்கு எவ்வளோ வட்டி குறைக்கிறாங்களோ, அவ்வளோ வேகமா உங்களுடைய என்ஏவியும் ஏற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படிங்கிறது. அண்ட் 3வது கிரெடிட் ரிஸ்க். கிரெடிட் ரிஸ்க்ன்றது ரொம்ப சிம்பிள். நம்ம எந்த கார்ப்பரேட்ட நம்பி பணம் குடுக்குறோமோ, அந்த பணத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க கிரெடிட் வொர்த்தியா இருக்காங்க அப்படின்றத அசஸ் பண்ணணும். அண்ட் இத அசஸ் பண்றதுக்கு லாட் ஆஃப் கிரெடிட் ஏஜென்சிஸ் இன் இந்தியா. டூ அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் இந்த கிரெடிட் ரிஸ்க் அப்படின்றது கார்ப்பரேட் பாண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் அப்ளிகபிள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ரிஸ்க்ஸ பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து எந்தெந்த வகையான பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத குயிக்கா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ். ஸோ ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ்ன்றது அடுத்த 3 வருஷத்துக்குள்ள மெச்சூர் ஆகப்போற கடன் பத்திரத்தில மட்டும் தான் உங்க பணம் இன்வெஸ்ட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு கிரெடிட் ரிஸ்க் ரொம்பவுமே குறைவு. லிக்விடிட்டி ரிஸ்க் கிடையவே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் ரொம்பவுமே குறைவு. ஸோ இந்த 3 ஃபேக்டருமே நமக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுனால, இதுல வரப்போற வட்டி ஆர் யீல்ட் அப்படின்றது உங்களுடைய எஃப்டியோ இல்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட்டையோ ஒட்டி தான் வரும். ஸோ இதுக்கு அடுத்து மீடியம் டியூரேஷன் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மீடியம் டியூரேஷன் ஃபண்ட்ஸ்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கிரெடிட் ரிஸ்க் உண்டு, லிக்விடிட்டி ரிஸ்க் உண்டு, அண்ட் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கும் உண்டு. ஏன்னா, இவங்க 4லேருந்து 8 வருஷம் மெச்சூர் ஆக போற கடன் பத்திரத்தில மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 4 டூ 8 வருஷம்ன்றது ஒரு டீசென்ட் டைம் லைன். இந்த 3 ரிஸ்க்ல ஏதாவது ஒண்ணு பிளே அவுட் ஆனாலும் உங்களுடைய என்ஏவியே பாதிக்கக்கூடும். மீடியம் டெர்ம் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ விட ஒரு பெட்டர் ரிட்டர்ன் குடுக்கும். பட் அட் த சேம் டைம் இத எப்ப யூஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம். இதுக்கு அடுத்து இன்றைய டாபிக்கான லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் ஆர் லாங் டெர்ம் பாண்ட் இடிஎஃப்ஸ். என்னுடைய இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காக நான் இந்த லாங் டெர்ம் பாண்ட்ஸ யுஎஸ் மூலியமா இன்வெஸ்ட் பண்ண போறேன். அது ஏன் அப்படின்றதையும், அதுக்கு பின்னாடி இருக்க தியரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த லாங் டெர்ம் பாண்ட்ஸ் அப்படின்றது அடுத்து 10 வருஷத்துக்கு மேல மெச்சூர் ஆக போற கடன் பத்திரத்தில மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து 10 வருஷத்துக்கு மேல அப்படின்றதுனால, இதுல லிக்விடிட்டி ரிஸ்க், கிரெடிட் ரிஸ்க் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இது 3மே அப்ளிகபிள் தான். பட் இதில நம்ம எப்படி ஒன் பை ஒன்னா மிட்டிகேட் பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் ரிஸ்க். நான் இன்வெஸ்ட் பண்ண போறது வேன்கார்டோட லாங் டெர்ம் பாண்ட். இந்த பாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, க்ளோஸ் டூ 60 டூ 70% ஆஃப் த ஃபண்ட் எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 20 இயர்ஸ்ல மெச்சூர் ஆக போற யுஎஸோட கடன் பத்திரங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில, ஸோ ஒரு கவர்ன்மெண்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது கிரெடிட் ரிஸ்க் அறவே இல்ல. ஏன்னா பாண்ட் டீஃபால்ட் ஆறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவுமே குறைவு. ஸோ 60 டூ 70% ஒரு டி பில்ஸ்லயோ, ஒரு கவர்ன்மெண்ட் செக்யூரிட்டீஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றதும், அண்ட் பேலன்ஸ் 30% AAA, AA ஆர் ஏ ரேட்டட் பாண்ட்ஸ்
ஒரு கிரெடிட் ஏஜென்சி இருக்கறதுலே ஹையஸ்ட் ரேட்டிங் குடுத்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ மட்டும் தான் வாங்க போறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில உங்களுடைய மெஜாரிட்டியான பணம் ஒரு லாங் டேட்டட் கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ்லயும் அண்ட் பேலன்ஸ் ஒரு வெரி ஹை ரேட்டட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணப்படும். ஸோ இந்த 2ம் இருக்கிறதுனால இதுல கிரெடிட் ரிஸ்க் அறவே கிடையாது. அண்ட் அடுத்து லிக்விடிட்டி ரிஸ்க். ஸோ லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்றது இந்த பர்ட்டிகுலர் இடிஎஃப்ல ரொம்பவுமே கம்மி. ஏன்னா இது வேன்கார்ட் அப்படின்ற ஒரு ஏஎம்சிலேருந்து வருது. இந்த இடிஎஃப் ஓட ஏயுஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு $8.5 பில்லியன். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி கிரெடிட் ரிஸ்க் இதுல கிடையவே கிடையாது. அண்ட் செகண்ட் திங் ஆன லிக்விடிட்டி ரிஸ்க் நம்ம மிட்டிகேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம மேஜரா பார்க்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு என்னோட தியரி என்ன அப்படின்னா, கோயிங் ஃபார்வர்ட் யூஎஸோட வட்டி விகிதங்கள் குறையறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய. இது நான் எதை பேஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, சிபிஐ அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். தோ ஃபெட்டோட ரெக்கமெண்டட் இன்ஃப்ளேஷன் இஸ் சம்வேர் அரவுண்ட் 2% அப்படின்னாலும், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பிரகாரம் இன்ஃப்ளேஷன் சின்ஸ் 2022ல இருந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஸோ கன்சியூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வாங்குற குட்ஸ், அதாவது நம்ம பே பண்ற ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம வாங்குற மருந்தா இருக்கட்டும், இல்ல ரெஸ்டாரண்ட்டா இருக்கட்டும், குரோசரி பில்ஸா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி யுஎஸ் பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் செட் ஆஃப் பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் அதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு அப்ராப்ரியேட் வெயிட்டேஜும் குடுத்துருவாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அவங்களுடைய இன்ஃப்ளேஷன், அதாவது சிடிஐ இன்ஃப்ளேஷன் படிப்படியா குறைஞ்சு தான் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில ஐம் கோனா இன்வெஸ்ட் இன் திஸ் பர்ட்டிகுலர் ETF. அண்ட் நான் மறுபடியும் சொல்றேன், யுஎஸ்ல கோயிங் ஃபார்வர்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் அப்படின்ற ஒரு தியரிய பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ இதுல லாஸ் வராது அப்படின்லாம் கிடையாது. இதுல டெஃபினட்டா லாஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இன் பாஸ்ட் 20-30% கரெக்ஷன்லாம் இது குடுத்துருக்கு. இன்கேஸ் இன்ஃப்ளேஷன் கட் டவுன் ஆகும் பட்சத்துல அண்ட் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கட் டவுன் ஆகும் அப்படின்ற பட்சத்துல என்னுடைய ஈல்டு இஸ் ஸ்டில் 4.5%. அட் த சேம் டைம் என்னுடைய என்ஏவி, அதாவது இந்த இடிஎஃப் பிரைஸ் மேல ஏறும் அப்படின்ற நம்பிக்கையில நான் இன்வெஸ்ட் பண்றேன். அட் பிரசன்ட் என்னால ஈக்விட்டிலயும் இன்வெஸ்ட் பண்ண முடியல. அட் த சேம் டைம் என்னால கோல்டுலயும் இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2 அசெட் கிளாஸஸுமே ஓவர் ஸ்ட்ரெச்ட். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டா பாண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன். அண்ட் அதுவுமே லாங் டியூரேஷன் பாண்ட்ஸ் த்ரூ இடிஎஃப் நான் இன்வெஸ்ட் பண்றது பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் இட். தேங்க் யூ வெரி மச்.